கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வெஜ் மோமோஸ். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம பிசைஞ்சு ஒரு டோ ஆக்கிக்கலாம். டைட்டான டோவாக பிசைஞ்சிக்கணும். ஒரு பவுல் எடுத்துக்கலாம், 2 தக்காளி போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக பூண்டு சேர்த்து இதை வேக விட்டுருங்க. வெந்த பிறகு மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு வானல் எடுத்துக்கோங்க, இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். வச்சு பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க, அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் தண்ணி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கேபேஜ் சேர்த்துக்கோங்க, அதுவும் கட் பண்ணது வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கேப்சிகம் இதில் சேர்த்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி எல்லாம் இதில் போட்டு இதில் தண்ணி வடிகட்டிக்கோங்க. தண்ணி வடிகட்டின பிறகு இது ஒரு பவுலில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஸ்டஃபிங்ஸ் இந்த மாதிரி வச்சு இதை மூடிடலாம். கேக் டின்னில் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா வச்சுருங்க. இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம், அதில் தண்ணி ஊற்றி இது ஹீட் ஆக விட்டுறலாம். ஹீட்டான பிறகு இப்போ இது வச்சுருங்க, அதுவும் 30 நிமிஷத்துக்காக. 30 நிமிஷம் கழிச்சு அவ்வளோதான் கைஸ், இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் கைஸ் எந்த மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.